சர்வ புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காக்கின்ற அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் வல்ல ரஹ்மான் நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சிறப்பான ஊர் ஐயம்பேட்டையிலே கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த இந்த சிறப்பான ரபியுல் அவ்வல் திங்களிலே மீலாது தொடர் சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வரிசையிலே இன்று அல்லாஹ்வுடைய கிருபையால் மக்கா மஸ்ஜிதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாத் ஹசரத் அவர்கள் மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஐயம்பேட்டையினுடைய பல ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுமார் 12 நாட்களாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே 5 தினங்கள் பயான் தொடர் நிகழ்ச்சி முடிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஃபக்கீர் முகமது பாய் அவர்கள் இன்று காலை மட்டும் ஹஜரத் வந்த எல்லா உலமாக்களும் கொடுத்த தலைப்புல ரொம்ப சிறப்பாக பேசினாங்க, இந்த காலத்தை ஒப்பிட்டு பேசினார்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது வயிற்றில் புளியை கரைத்தது. அது மட்டுமல்லாமல் போட்டிருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் பெரும் பெரும் ஜாம்பவான்கள், மதரசாவுடைய முதர்ரிசீங்கள். இதுக்கு மத்தியில உஸ்தாத் ஹசரத் அவர்கள் என்னையும் இந்த பயானிலே தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து பேச வேண்டும் அப்படி என்று சொல்லியிருப்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிறது. இந்த எளியோனை இந்த அவையில் சிறப்பான அவையில் பேச வைத்த ஹசரத் அவர்களுக்கு நன்றி மற்றும் ஹசரத்துடைய துவா பரக்கத்தை கொண்டு அவருடைய துவாவை நாடியவனாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை நான் பேச விளைகிறேன். இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞர்களுடன் அன்னலார் என்ற தலைப்பு. தலைப்புக்கு முன்பதாக மீலாது உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் சாதனை செய்த தலைவர்களை பற்றியெல்லாம் மேடை போட்டு பேசினாலும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுகளை சிறப்புகளை பேசுவதற்கு மீலாது என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக மீலாது என்று ஏன் பெருமானார் அவர்கள் பிறந்ததை வைத்து பெருமானார் பிறந்த மாதம், எனவே அவருடைய வரலாறை பற்றி பேசும் பொழுது மௌலூது மீலாது மஜ்லிஸ்கள் என்று நாம் சொல்லிதான் பெருமானாருடைய சிறப்புகளை பற்றி அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளை பற்றி சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் ஏன் மீலாதுன்னு வைக்கிறீங்கன்னு சில பேர் இன்னைக்கு விவாதங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழலிலே பெருமானார் அவர்கள் மற்ற தலைவர்களை போன்ற அல்ல. மற்ற தலைவர்கள் பிறந்ததற்கு பிறகு அவருடைய புரட்சியை பற்றி அவர் செய்த சாதனையை பற்றி பேசலாம். ஆனால் பெருமானார் அவர்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் பெருமானாருடைய பிறப்பை பேசினான். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பெருமானாருக்கு முன் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா நபிமார்களும் பெருமானாருடைய பிறப்பை பற்றி பேசினார்கள். பெருமானார் அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் இதையும் தாண்டி இந்து வேதங்களான பவிஷ்ய புராணங்களும் பெருமானாருடைய புகழை பற்றி பேசியது. பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக சமஸ்கிருத சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு செய்தி பவிஷ்ய புராணத்திலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள். யா பனி இஸ்ராயீல் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய முபஷ்ஷிரன் பிரசூலி யஅதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத். ஓ பனி இஸ்ரவேலுடைய மக்களே, நான் உங்களுக்கு எல்லாம் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனக்கு பிறகு பஷாரத் செய்யக்கூடிய ஒரு நபி பிறக்கப் போகின்றார், அவருடைய பெயர் தான் அஹ்மத் என்று சொல்லப்பட்டது. பெருமானார் அவர்கள் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை
ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா நபி வரை எல்லா நபிமார்களும் பெருமானாருடைய புகழை பிறப்பை பேசினார்கள். பவிஷ்ய புராணம் பேசியது. ஏதஸ்த மின்னஞ்சரே விலேச்ச ஆச்சரியன சமன்வித் மகாமத் இதுக்கியாத சிஷ்ய சாஹா மருஸ்தல நிவாசனம். மகாமத் இதுக்கியாத ஒரு அரபு நாட்டிலே ஆச்சரியார் ஒருவர் தோன்ற இருக்கின்றார். பவிஷ்ய புராணம் சமஸ்கிருதத்திலே பேசுகிறது. ஏகஸ்த மின்னஞ்சரே, ஏகத்துவ கொள்கையை கொண்டு வருவார் அவர். ஆச்சரியன சமன்வித் மகாமத், அவருடைய பெயர் முகம்மது என்றும் அவருடைய பெருமானுடைய அங்க அடையாளங்களை பற்றி பவிஷ்ய புராணம் பேசியது. இப்படியாக தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் வேதத்தையும் தாண்டி மற்ற மதத்தினுடைய சகோதர மதத்தை சார்ந்த வேதங்களும் பெருமானார் அவர்களுடைய புகழை பிறப்பதற்கு முன்பே பேசியது. மதீனாவிலே பெருமானார் அவர்கள் வருவார்கள் என்று 800 ஆண்டுகளுக்கு முன்பே காத்திருந்தார்கள். எனவே தான் மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாலும் மதீனாவிலே பெருமானார் அவர்களை அரவணைத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் 800 ஆண்டுகள் பெருமானாருடைய வருகையை காத்திருந்தார்கள். ஒரு மனிதருடைய புகழ் என்பது பிறந்ததற்கு பிறகு அவரை பற்றி பேசலாம். ஆனால் பிறப்பதற்கு முன்பே, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முன்பே பிறக்கப் போகிறார்கள் அவருடைய பெயர் முகம்மது என்று சொல்லப்பட்டது. பிறந்ததற்கு பிறகு 1500 வருடத்தை இந்த ஆண்டு தொடுகிறது. ரபியுல் அவ்வல் திங்கள் 1447 ஹிஜ்ரிக்கு 53 வருஷத்துக்கு முன்னாடி பெருமானார் அவர்கள் பிறந்தார்கள். இந்த ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 1500 ஆண்டினுடைய ரபியுல் அவ்வல் திங்களாக இருக்கிறது. 1500 ஹிஜ்ரி கணக்கின்படி ஆண்டுக்கு முன்பதாக பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே அவதரித்தார்கள். கிபி 571 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒரு அற்புத ஒளி ஒன்று மக்காவிலே பிறக்கிறது. இதர குழந்தைகளை போன்று அந்த பிள்ளை பிறக்கவில்லை. மாறாக பிறக்கும் பொழுது கத்னாயிடப்பட்டு பிறக்கிறது. பிறக்கும் பொழுது சுஜூத் செய்த வண்ணத்திலே பிறக்கிறது. பிறக்கும் பொழுது காபாவை முன்னோக்கி பிறக்கிறது. உடலில் எந்த அசுத்தமும் இல்லாமல் பிறக்கிறது. எந்த ஒரு அசுத்தமும் 23 ஆண்டுகளிலே கோள்களை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, சயின்ஸை பற்றி, ஜுவாலஜியை பற்றி, பிசிக்ஸை பற்றி, கெமிஸ்ட்ரியை பற்றி, உலகத்தில் என்னென்ன இல்முகள் எல்லாம் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கின்றதோ இன்றைய 5G 7G டெக்னாலஜி வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை அந்த கல்வியெல்லாம் கொடுத்து வார்த்தை எடுத்தார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திலே பொதுவாக ஒரு பொது சேவை செய்து ஒருவரை திருத்தும் பணியில் ஏற்பட்டால் அது பலதரப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பொதுவாக முதியவர்கள் என்று சொன்னால் வரட்டு கௌரவத்தில் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பார்ல ஒரு வயசானவர் வராரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு ஹஸன் ஹுஸுன் அப்படின்னு சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஸன் ஹுஸுன் என்று சொன்னால் கவலை என்று அர்த்தம். பேரையே கவலை என்று வைக்காதீங்க, நல்ல அர்த்தத்தோட பேர் வைங்க. எனவே ஹஸன் என்ற உங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளலாமே, கவலை என்று அல்லவா அர்த்தம் என்று அந்த முதியவரிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிறவர் அவருடைய பேரப்பிள்ளை, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த பேரப்பிள்ளை அறிவிக்கிறாரே, எங்க பாட்டனார் ரசூலுல்லாஹை சந்திக்க போனாங்க. பேர ரசூலுல்லா கேட்டாங்க. ஹஸன் சீன் கிடையாது, ஜே, ஹுஸுன் கவலை அப்படின்னு அர்த்தம். எங்க பாட்டனார் ஹஸன் அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை நீங்கள் மாற்றி வைக்கலாமே என்று சொல்லும் பொழுது என்னுடைய பாட்டனார் வரட்டு கௌரவத்தால் நீங்கள் சொல்வதற்காக என்னுடைய பெற்றோர்கள் வைத்த பெயரை நான் மாற்ற முடியாது என்று சொன்னார். இது முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய வரட்டு கௌரவம். அந்த பேரப்பிள்ளை சொன்னார், எங்களுடைய பாட்டனார் பெருமானார் அவர்கள் கவலை ஹஸன் பேர் வச்சிருக்கீங்களே மாத்துங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்க பாட்டனார் மாற்ற வரட்டு கௌரவத்தால் மாற்ற மறுத்துவிட்டார். எனவே 2 தலைமுறைகளாக எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியாக சிரித்ததே இல்லை என்று சொல்லி காட்டுகின்றார். இப்போ பெரியவர்களுக்கு என்று சொன்னால் ஒரு வரட்டு கௌரவம் இருக்கும். இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இளைஞர்கள். இப்போ இளைஞர்களை எப்படி பெருமானார் அவர்கள் ஹேண்டில் செய்திருப்பார்கள், அந்த இளைய தலைமுறையை எப்படி வார்த்தை எடுத்திருப்பார்கள். இளைஞர்களுடன் அண்ணனார் இளைய பருவத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயதிலேயே 40 வயதுடைய விதவையான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்து
நுபுவத்தை பிரகடனம் செய்வதற்கு முன்பே அந்த அரபுலகத்திலே பெண் உரிமையை நிலைநாட்டியிருந்தார்கள். இன்றும் கூட இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது, எல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு ஜனாதிபதி, அந்த அம்மாவை பல நல்ல காரியங்களில் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஏன்? கணவன் இல்லாத விதவை என்ற ஒரே காரணத்தினால், பட்டியல் இனத்தை சார்ந்த பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தமிழ் இந்தியாவுடைய ஜனாதிபதி பெண்மணி புறக்கணிக்கப்படுகின்றார். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் இனமே கேவலம் என்று சொல்லப்பட்ட அந்த அரபு தேசத்திலே பெருமானார் அவர்கள் நுபுவத்தை பிரகடனப்படுத்துவதற்கு முன்பு தன்னுடைய வாலிப பருவத்திலே 25 வயது கட்டழகான வாலிப பருவத்திலே பெண் இனம் கேவலம் என்று சொல்லப்பட்ட அந்த அரபு தேசத்திலே 40 வயதினுடைய கதீஜா அம்மாவை திருமணம் முடித்து பெண்களுக்கு உண்டான சுதந்திரத்தை, பெண்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை காத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் திருமணம் முடிந்து ஒரு பெண் விதவையாக ஆகிவிட்டால், ஒரு பெண் கணவனை இறந்து போனாலோ அல்லது கணவனால் தலாக்கிடப்பட்டாலோ அந்த பெண்ணை பார்த்தால் தர்பியம் என்று இன்றை வரை அனுஷ்டானம் செய்யக்கூடிய மதத்துக்கு மத்தியிலே இஸ்லாமிய சமூகத்தில் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுங்கள், அல்லாஹ் அதை கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். ஒழுக்கமாக வளர்த்து நல்ல ஒரு மணமகனுக்கு கைப்பிடித்து கொடுக்கும் தந்தை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொன்னதையும் தாண்டி அடுத்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், சென்ற பெண் பிள்ளை ஏதேனும் மனக்கசப்பின் காரணமாக கணவனிடத்திலிருந்து விவாகரத்து வாங்கி வீட்டுக்கு வந்தாலோ அல்லது கணவனை இழந்து வந்துவிட்டாலோ அந்த பெண்ணை நீங்கள் முகம் சுளிக்காமல் நீங்கள் அந்த பெண்ணை அரவணைத்து, பெற்றோர்களே நீங்கள் அந்த பெண்ணை நீங்கள் வீட்டில் வாழ வைத்தால் அல்லாஹ் அதை கொண்டு பரக்கத்து தருவான் என்று சொன்னார்கள். எந்த உலகம் கணவனை இழந்த பெண்களையும் கணவனால் கைவிடப்பட்ட விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை தரித்திரியம் என்று சொன்னதோ அந்த உலகத்துக்கு மத்தியிலே இன்று வரை சொல்லப்பட்ட அந்த உலகத்துக்கு மத்தியிலே அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பின்து பரக்கா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒருபடியாக மேலே உங்களுக்கு வீட்டிலே பரக்கத் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருந்தால் அந்த பெண்ணை பார்த்து விட்டு செல், அதை கொண்டு அல்லாஹ் உனக்கு பரக்கத்து தருவான் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட புரட்சியை தான் வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய சபை நேரத்திலே பெருமானார் அவர்கள் சாதனை செய்து காட்டினார்கள். இப்படி சமூகத்திலே வாலிபர்களை வார்த்தை எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு 1500 ஆண்டுகளையும் தாண்டி வாலிபர்கள் பெருமானார் அவர்களை போன்று சாப்பிட வேண்டும், பெருமானார் அவர்களை போன்ற லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்குல்ல வாலிபர்கள் பெருமானாருடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு நடக்கின்றார்கள் என்று சொன்னால் 1500 ஆண்டுகளுக்கு அப்பால் அந்த பெருமானார் அவர்கள் இந்த வாலிபத்தை வார்த்து எடுக்கப்பட்ட அந்த தியாகம் இன்று வரை அமெரிக்கா, பிரான்ஸ், லண்டன், இத்தாலி போன்ற மேலை நாடுகளிலே கூட வாலிபர்கள் பெருமானார் அவர்களை போன்ற ரோல் மாடலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாலிபர்களிடத்தில் தாவா செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. முதியவர்களிடத்தில் சென்றால் அவர்கள் வரட்டு கௌரவத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்து அவையிலே உணவு உண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவர், ஒரு வாலிபர் என்று வைத்துக் கொள்ளலாம், அவர் இடது கையால் சாப்பிட்டார். இடது கையால் சாப்பிட்டார். பெருமானார் அவர்கள் பார்த்து, குல் பியமீனிக யா குலாம், ஓ சிறுவரே இடது கையால் சாப்பிடாதீர்கள், வலது கையால் சாப்பிடுங்கள் என்று பெருமானார் அவர்கள் அந்த சபையிலே சொல்கிறார்கள். பிடிவாதமும் தர்க்கமும் செய்யக்கூடிய வாலிபர்கள் நல்ல விஷயத்தை கேட்க மாட்டார்கள் அல்லவா? முதியவர்களுக்கு வரட்டு கௌரவம் இருக்கும், சிறியவர்கள் வாலிபர்களுக்கு என்ன இருந்தார் என்ன சொல்லலாம், வரட்டு கௌரவம் சொன்னா இவங்க ஒரு பிடிவாதம் இருக்கும், பிடிவாத குணம். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அந்த சிறுவர் சொன்னாரு, பெருமானார் அவர்கள் சொன்னாங்க, இடது கையால் சாப்பிடாத குல் பியமீனிக, வலது கையால் சாப்பிடுங்கள் என்று சொல்ல அந்த வாலிபர் இல்ல இல்ல வலது கையெல்லாம் என்னால தூக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ரொம்ப தெனாவட்டா சொன்னார். யாரிடத்தில் சொல்கின்றோம் என்ற தராதரம் இல்லாமல் அந்த சிறுவர் சொன்ன காரணத்தினால் அடுத்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லல, அப்படியான்னு கேட்டாங்க. மொழிந்தார்கள். அல்லாஹ் வழி முடிந்து விட்டான். பிறகு அந்த வாலிபரால் மௌத்தாகிற வரைக்கும் வலது கையை தூக்கவே முடியவில்லை. இப்படி வரட்டு கௌரவம்.
இப்போ நான் ஒரு தம்பி சிகரெட்டு குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு, ஒருத்தரை பார்த்து, தம்பி சிகரெட் குடிக்கிறீங்க, எவ்வளவோ இஸ்ராஃப் ஆகுது, காசு வீண் விரயம் ஆகுது, ஒரு சிகரெட்டுக்கு ஏதோ 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ நுரையீரல் பாதிக்கப்பட்டு ஆயுள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, அது ஆயுள் சொல்லி குடிக்கிறது. இப்படி ஒரு அஜரத்தை வந்து ஒரு வாலிபர் இடத்துல, தம்பி சிகரெட்டை குடிச்சு உடம்பையும் கெடுத்துக்கிறீங்க, காசு பணமும் வீணா போகுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு தம்பி குடிப்பீங்க, ஒரு சிகரெட் என்ன விலை, ஒரு சிகரெட்டு 5 ரூபாய் அஜரத்து, ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பீங்க, 10 குடிப்பேன், 50 ரூபா ஒரு நாளைக்கு வீணாகுதுப்பா, 10 நாளைக்கு 500 ரூபாய், மாசம் 1500 ரூபாய், வருஷம் 15000 ரூபாய், உனக்கு எத்தனை வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது அஜரத்து, எத்தனை வயசுல இருந்து குடிக்கிற, 20 வயசுல இருந்து குடிக்கிறேன், 10 வருஷமா 1.5 லட்சம் ரூபாய ஊதியே தள்ளிட்டியப்பா, கணக்கு பண்ணி பார்த்தா. அஜரத் சொல்றாரு, வாலிப பசங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ், ஒரு நாளைக்கு 50, மாசம் 1500, வருஷம் 15000, கிட்டத்தட்ட 10 வருஷமா 1.5 லட்சம் ரூபாய ஊதியே தள்ளிட்டியப்பா, உடம்பும் கெடுத்து போச்சு, கெட்டு போச்சு, உனக்கு காசு இஸ்ராஃப் ஆச்சுன்னு சொல்லி ஹஜ்ரத் ஒரு நல்ல விஷயத்தை அந்த வாலிபரை கூப்பிட்டு சொல்றாரு. சரி, பையனை வந்து சிந்திக்க வச்சு திருத்தணும் அப்படின்னு சொல்லி, சிந்திக்க வைத்து திருத்துவது என்பது சிந்திக்க வைத்து திருத்த வேண்டும். அப்ப அவருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லணும்னு சொன்னா அன்பா அந்த ஹஜ்ரத் சொல்லும் போது அந்த பையன் உடனே கேட்டாரு, ஹஜ்ரத் உங்களுக்கு என்ன வயசு ஆகுது, எனக்கு 40 வயசு ஆகுது, அப்படின்னா 20 வருஷமா நீங்க சிகரெட் குடிக்கிறல்ல, நீங்க 3 லட்சம் ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டானா. நான் குடிக்கிறேன், 10 வருஷமா நான் குடிக்கிறேன் சிகரெட்டு, 1.5 லட்சம் ரூபாய் நான் வீணாக்கிட்டேன்னு என்ன சொல்றீங்க, அப்ப நீங்க சிகரெட்டு குடிக்காம 3 லட்சம் ரூபாய் உங்க கணக்கின்படி சேர்ந்திருக்கணுமே அப்படின்னு அந்த பையன் திரும்ப கேட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, சிந்திக்க வைத்து ஒரு வாலிபர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் அதை கொண்டு திருந்த மாட்டார்கள், திரும்ப விவாதம் பேசுவார்கள், விதண்டவாதம் பேசுவார்கள். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியிலே இன்றே இந்த வாலிபர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்று சொன்னால், 1400 ஆண்டுகளுக்கு முன்பு டைம் பாஸுக்காக குறை செஞ்சவங்க, நேரம் பொழுது போகிறேன்னு சொன்னா சீட்டு விளையாடலாம், ஏதேனும் வேற ஏதேனும் சூதாட்டங்கள் கூட விளையாடலாம். ஆனால் நேரம் பொழுது போகவில்லை என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் பிறந்த அந்த மக்களை பற்றி சொல்லப்படுகிறது, 4 கைதிகளை அழைத்து வந்து ஒருவனுக்கு விஷம் கொடுத்து சாகடிப்பார்கள், அவன் துடிக்க துடிக்க சாகக்கூடியதை பார்த்து ரசிப்பார்கள், ஒருவனுக்கு தூக்கில் ஏற்றி கொலை செய்வார்கள் கயிறு கட்டி, ஒருவனுக்கு கத்தியால் குத்தி சாகடிப்பார்கள். டிஃபரண்ட் டைப் ஆஃப் மர்டரை பார்த்து ரசிப்பாங்க, அவன் துடிக்கிறத பார்த்து. இப்படி வாழ்ந்த கொடூரமான மக்களுக்கு மத்தியில தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நுபுவத்தினுடைய பிரகடனத்தை செய்து அந்த சமூகத்தையும் முழு உலகத்தினுடைய சமூகத்தையும் வார்த்தை எடுத்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு நேரம் பொழுதுபோக்குக்காக சண்டையிட்டுக் கொண்டு கொலை செய்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய நிலைமையை பெருமானார் அவர்கள் தன்னுடைய வாழ்வியல் நெறியை அவர்களுக்கு போதித்து, நல்ல ஒழுக்கத்தை போதித்து எந்த அளவுக்கு மாற்றினார்கள் என்று சொன்னால், ஒரு முறை பெருமானார் அவர்கள் பள்ளிவாசலிலே பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பறவை வட்டமிட்டு வந்தது. ஒரு வாலிப சஹாபியினுடைய மையமாக கொண்டு வட்டமிட்டு வந்தது. பெருமானார் அவர்கள் பறவையை பார்க்கின்றார்கள், அந்த நபித்தோழரை பார்க்கின்றார்கள். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், தோழரே எழுந்திருங்கள், என்ன வைத்திருக்கின்றீர்கள் என்று பார்த்தால், அவர் அந்த வர வழியில அந்த பறவையுடைய குஞ்சுகளை கூட்டிலிருந்து எடுத்து வந்து விட்டார். அழகான அந்த குஞ்சுகளை எல்லாம் பார்த்து எடுத்து வந்து விட்டார். நாயகமே, பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருந்தேன், கூட்டிலே இந்த குஞ்சுகள் அழகாக இருந்தது, அதையெல்லாம் நான் கொண்டு வந்து விட்டேன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கூட்டிலிருந்து அந்த குஞ்சு பறவைகளை எல்லாம் எடுத்து வந்து விட்டீர்கள், அந்த தாய் பறவை அந்த கூட்டில் அந்த பறவை குஞ்சுகள் காணாமல் ஏக்கத்தோடு உங்களை வட்டமிட்டு சுத்தக்கூடிய அந்த காட்சியை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். டைம் பாஸுக்காக மனிதர்களையே வதைத்த அந்த சமூகத்தை, ஒரு பறவையுடைய ஒரு உணர்வை பெருமானார் அவர்கள் அங்கே பள்ளிவாசலிலே பதிய வைத்து அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை எடுத்தார்கள். எதை கொண்டு? இப்பொழுது சொல்வதை கொண்டு வாளால் இஸ்லாம் பரவியதா? வாளை கொண்டும் மிரட்டுவதை கொண்டும் ஒரு மார்க்கம் பரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் சில காலங்களிலே அது அழிந்திருக்கும். நல்ல ஒழுக்கத்தாலும் நல்ல போதனையாலும் தான் இந்த மார்க்கம் உலகத்தில் பரவியது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். இறைவனின் அருளால் நபியே, நாயகமே, நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே ரொம்ப மென்மையாக மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருடம் பெருமானாருடைய அவையிலே சீடராக, பெருமானாருடைய பர்சனல் அசிஸ்டன்டாக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிப சஹாபி.
அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகத்தினுடைய 10 ஆண்டுகளிலே அவர்களோடு இருந்த பொழுது என்னை வாடா போடா என்று கூட சொன்னதில்லை பெருமானார் அவர்கள். ஏன் இப்படி செய்தார் என்று கூட என்னை மிரட்டியதில்லை. அழகான கண்ணியத்தோடு நல்ல அன்பாக பழகுவதை கொண்டு நட்புறவை கொண்டு அந்த வாலிப சமூகத்தையும் இந்த சமூகத்தை வார்த்தை எடுத்தார்கள். இன்னைக்கும் அந்த சின்ன பிள்ளைங்களை போய் தண்ணி எடுத்துருவானா முடியாதுன்னு போயிட்டே இருப்பான். தம்பி கொஞ்சம் வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இருங்க எடுத்துட்டு வரேன்னு போவான். இதுதான் இஸ்லாம் வளர்ந்த முறை. ஒரு பயணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே இருக்கும் பொழுது வாலிப நபித்தோழர் உமைர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞர் பெண்கள் பகுதியிலே நின்று கொண்டிருந்தார். ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பிரிக்கப்பட்ட அந்த ஜமாத்திலே ஆண்களுக்கு பெண்கள் பகுதியில் வேலை இல்லை என்றாலும் அந்த உமைர் இப்னு ஸஅத் என்ற அந்த நபித்தோழர் பெண்கள் பகுதியிலே நின்று கொண்டிருப்பதை பெருமானார் அவர்கள் பார்த்து கூப்பிட்டார்கள், தம்பிங்க வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வாலிப நபித்தோழர் வருகிறார். பெண்கள் பகுதியில உங்களுக்கு என்னமா வேலை அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் கேட்க, பெருமானார் அழைத்த மாத்திரத்திலே ஏதோ ஒரு தவறாக அந்த இடத்துக்கு சென்று விட்டார். அதை அவர் ஒற்றுக்கொள்ளாமல், யா ரசூலல்லாஹ், யதார்த்தமாக ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட உடனே, யா ரசூலுல்லாஹ் என் ஒட்டகத்தை காணோம், அதனால தான் நான் அங்க போய் நின்று தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படியா, நன்றாக தேடுங்கள், பல திசைகளில் தேடுங்கள் அப்படின்னு பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆக்சுவலி அவருடைய ஒட்டகம் காணாம போல, ரசூலுல்லாஹ் கேட்டதுனால பயந்து ரசூலுல்லாஹ் ஒட்டகம் காணாம போச்சு, சரி இதோட விட்டுருவாங்க, ஒரு பொய்யோட போயிடும்னு அவர் நினைச்சார். ஆனால் பெருமானார் அவர்கள் விடவில்லை. பெருமானாருக்கு தெரியாதா அவருடைய ஒட்டகம் காணாம போச்சா இல்லையான்னு? ஸ்கேனிங் பார்வைங்க, கபருக்கு கீழே என்ன நடக்குது, அவர் என்ன பாவம் செய்ததால் நடக்குது என்று ஸ்கேனிங் பார்வையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பூமிக்கு கீழே என்ன நடக்குது என்ற அந்த முஅஜிஸாவை பெருமானார் அவர்களுக்கு கொடுத்தான் அல்லவா. சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா. அல்லாஹ் எப்படி நம்மை கண்காணிக்கின்றானோ அதே போன்று பெருமானார் அவர்களும் நம்மை பார்க்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனிலே. இருந்த போதிலும் அந்த வாலிப தோழரை அந்த பயணம் முடியும் வரை பெருமானார் அவர்கள், தம்பி, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் அவரை மட்டும் கூப்பிட்டு, தம்பி இங்க வாங்க, ஒட்டகம் கிடைச்சதா, தேடி பார்த்தீங்களா? யா ரசூலல்லாஹ் இல்ல. சரி, இந்த பயணத்தோடு இந்த பொய்கள் எல்லாம் முடிந்துவிடும். ஏனென்றால் அல் கிதுபு யாக்குலுல் ஈமான் என்று கற்றுக் கொடுத்த மாணவியிடத்திலேயே நாம் மீண்டும் மீண்டும் பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே என்ற ஒரு வருத்தம் அந்த வாலிப சஹாபிக்கு இருக்கிறது. சரி, இந்த பயணத்தோட ரசூலுல்லாஹ் முடிச்சுப்பாங்க நினைச்சா இல்ல. மதீனாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு தன் பின் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும் யாரெல்லாம் வருகிறார்கள் யார் வரவில்லை என்று பெருமானாருக்கு தெரியும். பல ஆயிரம் சிசிடிவி கேமராவுக்கு இல்லாத மெமோரி பவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த சபையில் எந்திரிச்சு அந்த தோழரை பார்க்கும் பொழுது, தம்பி ஒட்டகம் கிடைச்சதாமா அப்படின்னு கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ் இல்ல அப்படின்னு சொன்னார். என்னடா வம்பா போச்சு, பயணத்தோட ரசூலுல்லாஹ் முடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா ஊருக்கு வந்தாலும் பள்ளிவாசல், அதுவும் எங்க மஸ்ஜிது நபவி போன்ற சிறப்பான பள்ளிவாசல்ல கூட ரசூலுல்லாஹ் கேட்க, ஒரு பொய் சொல்வதற்கு, அதை நிரூபிப்பதற்கு பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. மாணவியினுடைய பார்வைக்கு அப்பால் இருப்போம். எங்க தூரமா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கேட்டு, தம்பி அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம், ஒட்டகம் கிடைச்சதான்னு கேக்குறாங்க. அவரும் இல்லைன்னு சொல்றாரு. நபவிக்கு வந்தா தான் ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும் மஸ்ஜிது நபவியில. சரி, வேறு மஹல்லாக்கள்ல போய் தொழுவலான்னு தொழுதார். ஒரு கட்டத்துல மஸ்ஜிது நபவியில 1000 மடங்கு நன்மை, அதை மிஸ் பண்றமே. அதனால தொழுகை நேரத்துல போனா தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டியது இருக்கும். ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி ஒட்டகம் கிடைச்சுதான்னு கேட்பாங்க. சோ நம்ம தொழுகை அல்லாத மற்ற வக்தில அந்த 1000 நன்மைகளை நாம் சரி செய்வதற்காக, பெறுவதற்காக மற்ற கைர வக்து ஸலாத்துல போலான்னு சொல்லி ஒரு நாள் வந்து அவர் தொழுதுட்டு இருக்கும் போது பெருமானார் அவர்களும் யதார்த்தமா வந்துட்டாங்க. தொழுகையில நிக்கிறார். பெருமானார் அவர்களுடைய அந்த வருகை அவருக்கு தொழுகையிலேயே தெரிந்து விட்டது. சரி, சீக்கிரமா தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டா பெருமானார் என்ன தம்பி கேட்பாங்க, சலாம் சொல்லிட்டு ஒட்டகம் கிடைச்சுதான்னு கேட்பாங்க. எதுக்கு இந்த வீண் வம்பு, அதனால பெருசா தொழுவோன்னு சொல்லி லம்பா தொழுகையை நல்ல பெரிய சூறாவா ஓதினாரு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே உட்கார்ந்தாங்க. பெருமானார் அவர்கள் உட்கார்ந்தது எப்படின்னு சொன்னா, குர்ஆன் முழுக்க தொழுது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, சலாம் கொடுத்த உடனே ஒட்டகம் கிடைச்சுதான்னு கேட்காம போமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே உட்கார்ந்தாங்க. அந்த நபித்தோழர் புரிந்து கொண்டு சலாம் கொடுத்ததற்கு பிறகு பெருமானார் அவர்கள், ஸலாமு அலைக்கும், தம்பி வலைக்கும் ஸலாம், ஒட்டகம் கிடைச்சுதான்னு கேட்டாங்க.
பெருமானாருடைய கரம் பிடித்து அந்த நபி தோழர் யார் ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் தான் சொல்றான் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சிருங்க நாயகமேன்றான். அதனால தான் மௌலூதுல அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத்தி துபு வஅதரிஃப் வரஜுல் கரம் என்றெல்லாம் நாம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் இன்னைக்கு நவீன மார்க்கம் பேசக்கூடியவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள். நபிகள் நாயகத்திடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார்கள். ஏன் மன்னிப்பு கேட்க கூடாதா? நபி தோழர்கள் கேட்டார்களே, அப்படி கேட்கும் பொழுது பெருமானார் அவர்கள் இது ஷிர்க் என்று சொல்லவில்லையே. பெருமானார் அவர்கள் சொல்லாத ஒரு செயலை நீங்கள் தான் சொல்லிவிட்டு ஷிர்க் செய்து கொண்டு பித்அத் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பெருமானாருடைய கரம் பிடித்து நாயகமே அல்லாஹ்வுக்காக நாயகமே மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் தான் சொல்றான் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்க அழகான பண்போடு சஹாபாக்களிடத்தில் பழகுவதால் அவர்களை நீங்கள் வார்த்து எடுக்கிறீர்கள். அவர்களும் உங்களுக்காக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல வழியில் வருகிறார்கள். அப்படி வரக்கூடிய வழியில் ஏதேனும் சிறு பல தவறுகள் செய்திருந்தால் ஃபஅஃபு அன்ஹும், அவர்களுக்காக நீங்க அவனை மன்னித்து விடுங்கள் நாயகமே என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள், இனிமேல் நான் வாழ்நாளில் பொய்யே பேச மாட்டேன் என்று சொன்னார். இன்னொரு வாலிப தோழர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எல்லா வக்து தொழுகையும் நான் ஈஸியா தொழுதுறேன், என்னால ஃபஜர் தொழ முடியாது. அப்படியே வந்து சொல்றாரு, என்னால ஃபஜர் தொழ முடியாது, ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், பகல் முழுக்க உடம்பெல்லாம் அலுப்பு, படுத்து தூங்கிட்டா சூரியன் உதயமாகும் போதுதான் என்னால் எந்திரிக்க முடியும். அதிகாலையில ஐயல சலா ஐயலல் ஃபலாவை தாண்டி அஸ்ஸலாத்து கைரும் மினன்னவும் சொன்னாலும் என்னால பள்ளிக்கு வர முடியாது என்ற அடிப்படையில் அவர் சொல்றார். பெருமானார் அவர்கள் அப்படியெல்லாம் இல்ல, தொலாட்டா என்ன அப்படின்னு திட்டல. பெருமானார் அவர்கள், அப்படியா தம்பி, ஃபஜர் உன்னால் தொழ முடியவில்லையா அப்படின்னு பெருமானார் அவர்கள் அவரிடத்திலே சொல்லிவிட்டு, சரி எப்போ உங்களுக்கு முழிப்பு வருதோ அப்போ தொழுதுவோங்க அப்படின்னாங்க. இந்த சட்டத்தை வச்சுதான் இப்ப நவீனம் பேசக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இதோட இந்த ஹதீஸை முடிச்சுட்டு எப்போ முழிப்பு வருதோ அப்போ தொழுவுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே 7 மணிக்கு முடித்தால் 7 மணிக்கு ஃபஜர் சொல்லக்கூடிய நவீன குழப்பவாதிகளுடைய சட்டம் இது. 7 மணிக்கு எந்திரிச்சா 7 மணிக்கு ஃபஜர், 10 மணிக்கு எந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு எந்திரிச்சா 11 மணிக்கு தொழுதுக. இந்த ஹதீஸ் அது வரைக்கும் தான் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நபி தோழர் சொல்கின்றார், பெருமானார் அவர்கள் உனக்கு எப்போ முடிப்பு வருதோ அப்போ தொழுதுகோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நம்மள மாதிரி பாமர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல. ஏனால் அவர்கள் சஹாபிகள், அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுது பெருமானார் அவர்களுடைய உடலை தட்டி எப்போ உனக்கு முழிப்பு வருதோ அப்போ தொழுதுகோங்கன்னு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். அந்த நபித்தோழர் அறிவிக்கின்றார், பெருமானார் அவர்கள் எப்பொழுது முழிப்பு வருமோ அப்பொழுது தொழுதுகொள் என்று என்னைக்கு சொன்னார்களோ அதிலிருந்து என்னுடைய மனம் ஒரு உலக சுகத்துக்காக, தூக்கம் என்ற ஒரு இன்பத்திற்காக மாணவி கொண்டு வந்த ஒரு கடமையை கூட என்னால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நான் எல்லாம் என்ன முஸ்லிம் அப்படின்னு அவர் அந்த சம்பவத்தை நினைத்து வெட்கப்பட்டு அவர் சொல்கின்றார், மாணவி அவர்கள் எனக்கு அந்த அனுமதியை கொடுத்ததற்கு பிறகு என்னுடைய மௌத் வரை என்னுடைய ஃபஜருடைய தொழுகை கலா ஆனதில்லை என்று சொல்லி காட்டுகின்றார். கலா ஆனதில்லை என்று சொல்லி காட்டுகின்றார். அகலி யுத்தத்திலே அலிரலி கடும் குளிர் -டிகிரி சவுதியில அகலி யுத்தம். இன்றும் நீங்கள் மதீனாவுடைய ஜியாரத்துக்கு சென்றால் சவா மசாஜித் அந்த பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். கடும் குளிர் -டிகிரி, எதிரிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிற்கின்றார்கள். ஊர் முழுக்க அகலி வெட்டப்பட்டு எதிரிகள் உள்ள வராம பெருமானார் அவர்கள் சஹாபாக்களோடு இரவு இருந்து கொண்டிருக்கும் போது கடும் குளிர். அப்போ நடு நிசியில தஹஜ்ஜுத் நேரத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் அவர்கள் வந்து, அலியே, எதிரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நோட்டமிட்டு வாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு எழுப்புறாங்க. 3 மணி 4 மணி நேரம், 3 மணி அதிகாலை 4 மணி அந்த நேரத்துல -டிகிரி குளிர். சஹாபாக்களுக்கு போர்த்துவதற்கு போர்வை கூட இல்லை. இலை தலைகளை வைத்து சொல்லப்படுகிறது, பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள கபறுகுழி மாறி அடங்கி இருந்தார்கள் குளிர் தாங்க முடியாம. இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்கு எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குழிக்குள்ள அப்படியே பதுங்கி குளிர் நடுங்கி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மாணவி அவர்கள் எழுப்பி, அலியே, எதிரிகளை நோட்டமிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, யா ரசூலுல்லாஹ், குளிர் அதிகமாக இருக்கிறது என்று அலி அவர்கள் நடுங்க, கண் இமைக்கும் அசைவுக்கு கூட கட்டுப்பட்ட அந்த நபித்தோழர்கள் கூட அந்த குளிருக்கு முன்னால் பெருமானாருடைய அந்த சொன்ன வார்த்தையை அவர்கள் செய்யவதற்கு குளிர் ஒரு தடங்காக இருந்தது. யா ரசூலுல்லாஹ், குளிருதுன்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. பெருமானார் அவர்கள் அலியுடைய முதுகை தட்டிவிட்டு, அலியே போங்க, குளிர் தான் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது அப்படின்னாங்க. இதான் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோல் புஜத்தை தட்டி, அலியே, குளிர் உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொன்னார்களே, அதற்கு பிறகு மௌத்தாகும் வரை
கூஃபா, அதை விட குளிர் ஜாஸ்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலே இருந்தார்கள். மௌத்தாகிற வரைக்கும் என்ன குளிர் அடிச்சாலும் நான் போத்திட்டே படுக்கிறேன். அல்லாஹ் என்னுடைய உடலிலே எல்லா விதமான அந்த உஷ்ணங்களையும் குளிரையும் தாங்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய முதுகை தட்டியதின் பரக்கத் என்று சொல்லி காண்பித்தார்கள். இப்படியாக அந்த வாலிப சமூகத்தை வார்த்து தட்டி எழுப்பினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானாருடைய அவையிலே ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்ல, ஒரு பெண்மணி வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று சொல்லும் பொழுது, அங்கிருந்த ஒரு வாலிப சஹாபி, யா ரசூலல்லாஹ் நீங்கள் விரும்பினால் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்று அந்த சஹாபி கேட்கிறார். பெருமானார் அவர்கள் தன்னோடு இருந்த சஹாபாக்களையும் தாண்டி வாலிபர்களை எப்படி வார்த்தை எடுத்தார்கள், அவருடைய உணர்வுகளையும் அவருடைய உள்ளங்களையும் அவருடைய சூழல்களையும் புரிந்து கொண்டு நடந்தார்கள். ஏன்னா பெருமானார் சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்பது பைத்தியத்தின் ஒரு வகை. அந்த பைத்தியம் எதன் மீது காதல் கொள்கின்றதோ அதன் மீது பாய்ந்து செல்லும். அப்போ அந்த காதலை தன்வசப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பைத்தியத்தை தன்வசம் பெருமானார் அவர்கள் அடக்கி ஆண்டார்கள் வாலிப சமூகத்தை. அந்த வாலிப பெண்மணி, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு திருமணம் முடிச்சு வையுங்க அப்படின்னு சபையில் வந்து சொல்லும் பொழுது, இன்னொரு நபி தோழர், யா ரசூலல்லாஹ் அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்க, பெருமானார் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் என்ன மகர் இருக்கிறது என்று கேட்டார்கள். அந்த சஹாபி பாக்கெட்லாம் தடவி பார்த்தாரு, பாக்கெட்ல ₹1 இல்ல. யா ரசூலல்லாஹ் பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த காலமா இருந்தா செக் பண்ணப்பா, கூகுள் பே, போன் பே அக்கவுண்ட் செக் பண்ணி பாரு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு பாருன்னு சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி பாக்கெட்ல ஒண்ணும் இல்லாட்டாலும் வீட்டுல என்ன இருக்கு போய் பார்த்துருவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நேராக ஓடி செல்கின்றார், வீடு முழுக்க தேடுகின்றார். ₹1 கூட, ஒரு திர்ஹம் கூட இல்லை அவருடைய வீட்டிலே. மீண்டும் வந்து, யா ரசூலல்லாஹ் பாக்கெட்லயும் இல்ல, வீட்லயும் காசு இல்ல. இந்த காலத்துல பாஷையில சொல்ல போனா போன் பேயும் செக் பண்ண, கூகுள் பேயும் செக் பண்ண, அக்கவுண்டையும் செக் பண்ண, காசு இல்ல. அந்த பெண்ணுக்கு மகராக கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அப்போ பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, மகர் இல்லாமல் உனக்கு எப்படி நான் திருமணம் முடித்து வைப்பது? அமர்ந்து கொள்ளுங்கள். அதையும் தாண்டி சகவத் ஏற்பட்டால் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பெருமானார் அவர்கள் அமரச் செய்கின்றார்கள். இருந்தாலும் அந்த நபித்தோழர் மண்டையை சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் பார்த்து, பொண்ணு தேடி போனாலே கிடைக்காது, பொண்ணு தேடி போனாலே கிடைக்காது. இப்போ ஒரு பொண்ணு தேடி வந்திருக்குது, ஏதாவது பார்த்து செய்யுங்க நாயகமே அப்படின்னு அந்த நபித்தோழர் சொல்வதை போன்று, யா ரசூலல்லாஹ் எனக்கும் வயசாயிட்டே போகுது, எனக்கும் ஒரு திருமணம் முடிக்கணும், மற்றவர்களை போன்று குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு ஆசையை பெருமானாரிடத்தில் சொல்லும் பொழுது, உன்னிடத்தில் காசு பணம் இல்லை என்றாலும் குர்ஆனிலே உனக்கு எத்தனை சூரா மனப்பாடமாக தெரியும் என்று பெருமானார் அவர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ் இந்த சூரத்துகளை நான் குர்ஆனில் மனப்பாடம் செய்திருக்கின்றேன் என்று சொல்ல, அப்படி என்றால் சில சூரத்துகளை அந்த பெண்ணுக்கு நீ கற்றுக் கொடுத்து அதை மகராக கொடு என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நாம இந்த மஜ்லிஸில் இருக்கிறவங்க இவ்வளவுதான் அஜிரத்து பவுன் விலை விற்கிறதுக்கு பேசாம அப்படி மகர கொடுத்துட்டு போயிடலாமே. பவுன் விற்கிற விலைக்கு இப்போ ஜமாத்துல என்ன செய்யறாங்க, முன்னாடி மகர்லாம் எழுதி கொடுத்த 1001 2001. இப்ப என்ன ஜமாத்துல என்ன மகர் போடுற கொண்டா காட்டு, ஜமாத் சார்பா பார்த்துட்டு கொடுக்குறாங்க 40 கிராம் 50 கிராம் சொல்லி. இது ரொம்ப நல்ல வசதி ஆச்சு. இந்த சட்டத்தை நீங்க சொல்லலையே, நான் குழுக்கு சூறா எனக்கு மனப்பாடம், அந்த மனைவிக்கு நான் கத்து கொடுத்துரு மகரா கொடுக்குறேன். குர்ஆனுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியாதுன்னா நம்ம அப்படி சிந்திக்கிறோம். இப்போ வேலம்மாள்ல பிள்ளைகளை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து சேர்க்கிறாங்க எல்கேஜிக்கு வேலம்மாள்ல 1 லட்சம். சிபிஎஸ்இ போன்ற பெரும் பெரும் ஸ்கூல்கள்ல இந்த பிள்ளைங்க போய் என்ன கத்துட்டு வந்தாங்க, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா ஹா ஹா. இதுக்கு 1 லட்சம் ரூபாய். அஜிரத் அதுக்கே சீட்டு கிடைக்கல. என்ன பல மினிஸ்டர்களை பிடிச்சி இந்த இடத்துல சீட்டு வாங்கியிருக்கேன் பிள்ளைக்கு. 1 லட்சம் ரூபாய் சிபிஎஸ்இ போன்ற பெரும் பள்ளிக்கூடத்தில் கொடுத்து இந்த எல்கேஜி பிள்ளைகளுக்கு ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத் ஹா ஹா ஹா. 1 லட்சம். ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் குல் ஹுவல்லாஹு இலவசமா பள்ளிவாசல்ல ஓதி கொடுக்கிறதுனால அதனுடைய வேல்யூபிள் நமக்கு தெரியறது இல்ல. குர்ஆனுடைய வேல்யூபிளை அந்த இடத்தில் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள், சமூகத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். உலகமே வியக்கக்கூடிய குர்ஆன்,
ஓபன் ஹார்ட் சர்ஜரி. பெருமானாருடைய கல்வை வெளியில் கொண்டு வந்து மிம்மாஇ ஜம்ஸம கான கஸ்ல் சுதூரிஹி வலி ஜம்ஸம ஷரஃபுல் ஜஸீமு பி முஸ்லிமி. பூஸ்ரி இமாம் அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். 2 முறை ரசூலுல்லாஹ்வுக்கு ஆபரேஷன் நடந்திருக்கு. ஒரு இடம் 4.5 வயசுல பனு சாதியா என்ற இடத்திலே பெருமானார் அவர்களுக்கு ஆபரேஷன் நடந்த இடம். இன்னொன்று மேராஜுக்கு செல்லும் பொழுது ஓபன் ஹார்ட் சர்ஜரி. உஹது யுத்தத்திலே கதாதா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழருக்கு எதிரியின் மூலமாக வரப்பட்ட ஈட்டினால் தாக்கப்பட்டு கண் ஒன்று வெளியே கரண்டு வந்தது. பெருமானார் இடத்துல வந்து யா ரசூலல்லாஹ் என்னுடைய கண் கரண்டு வந்து விட்டது அப்படி என்று சொல்ல, பெருமானார் அவர்கள் உஹது யுத்தத்திற்காக தியாகம் செய்ததாக நீ பொறுமை காத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் ஒற்றை கண்ணோடு சென்றால் என்னுடைய மனைவி என்னை மதிக்க மாட்டாள். ஏனென்றால் இப்படியே வருகிறது, என்னுடைய மனைவி நான் என்னுடைய அளவுக்கெல்லாம் நீ பர்சனாலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் ஒத்த கண்ணோட போனா நல்லா இருக்கா யா ரசூலல்லாஹ் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல, பெருமானார் அவர்கள் தன்னுடைய உமிழ் நீரை கொண்டு அந்த கண்களிலே தடவி அந்த கண்ணை ஒட்ட வைக்கின்றார்கள். நூறுன் அலா நூர் யஹ்தில்லாஹு லிநூரிஹி மய்யஷா அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூருன் ஃபௌக நூரி. நாயகமே நீங்கள் தான் சூரியன், நீங்கள் தான் சந்திரன் அல்ல அல்ல, அதை விட உங்களுடைய ஒளி பேரொளி என்று நாம் மௌலிது ஷரீஃபிலே பாடுகின்றோமே. கதாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு பொருத்தப்பட்ட கண் ஓபன் ஐ சர்ஜரியுடைய ஃபார்முலா உஹது யுத்தத்திலே நடைபெறுகிறது. பெருமானார் அவர்கள் பொருத்திய கண் பிற்காலத்தில் வயசானதற்கு பிறகு என்னுடைய மற்றொரு கண் கூட மங்கிவிட்டது. ஆனால் பெருமானார் அவர்களால் ஓபன் ஐ சர்ஜரி செய்யப்பட்ட அந்த கண்ணு மட்டும் மங்காமல் ஒளிமயமாக இருந்தது. என் வீட்டிலே இரவு நேரத்திலே பிள்ளைகள் எல்லாம் ஏதேனும் ஊசிகளை கீழே தேடிவிட்டு தேடினால் தாத்தாவை கூப்பிடுங்க அவர் இருப்பாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரகாசமான கண்ணை அல்லாஹ் தஆலா பெருமானாருடைய பேர் ஒளியின் மூலமாக கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக தன்னோடு இருந்த வாலிப சஹாபாக்களை பெருமானார் அவர்கள் நட்பு ரீதியாக வார்த்தை எடுத்தார்கள். ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து மதீனாவிலே தஞ்சம் வாழ வந்த ஒரு நபித்தோழர் ஒரு முறை 33 வயசு அவருக்கு ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இடத்துல யா ரசூலல்லாஹ், பெருமானார் இடத்துல அவர் கூட கேட்கல. பெருமானார் அவர்கள் ஜுலைபிபே என்ன கவலையா வரீங்க அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் வயசு 33 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல. திருமணம் ஒரு வாலிபர்களுக்கு முடித்து வைப்பதும் பெரியவர்களுடைய ஒரு கடமை என்பதையும் தாண்டி பெருமானார் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு வழிமுறை. யார சூழல் 33 வயசு ஆச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. காரணம் என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி, நான் கருப்பு இனத்தை சார்ந்தவன். மதீனாவினுடைய அழகு மங்கைகள் எல்லாம் என்னை திருமணம் முடிக்க விரும்ப மாட்டார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா உனக்கு நான் கல்யாணம் பார்த்து பொண்ணு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்ல, ஸ்பாட் உடனே கைகளை பிடித்தார்கள். ஒரு சிறந்த மதீனாவுடைய அழகும் சௌந்தரியம் மிக்க ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று பெற்றோரிடத்திலே பெண் பேசி உடனடியாக பெருமானார் அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். அந்த திருமணத்திலே பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அது நாம் ஓதுவதை போன்ற சாதாரண மனிதர் ஓதப்பட்ட துஆவல்ல, நம்மை போன்ற நாட்டாமை பஞ்சாயத்து ஹஜ்ரத் செய்து வைத்த திருமணம் அல்ல, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து வைத்த திருமணம். சஹாபாக்கள் அங்கே இருந்த வாலிபர்கள் எல்லாம் இந்த மணமேடையினுடைய மாப்பிள்ளை நானாக இருக்கக்கூடாதா, காரணம் நாயகத்துடைய சிறப்பான துஆ கிடைக்கிறது என்று ஆசைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஜுலைபிப் அன்று வரை தன்னுடைய கூகுள் அக்கவுண்ட்ல 3 திர்ஹம் கூட இல்லாத அவர் சாதாரண ஏழையாக இருந்தால் பெருமானார் அவர்கள் பாரக்கல்லாஹ் ஜுலைபிப்க்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவினுடைய டாப் 10 கரோட்பதியாக அவரை அல்லாஹ் ஆக்கினான் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. புனைனுடைய யுத்தத்திலே ஒரு வாலிப சஹாபி கிழட்டு ஒட்டகையில் வந்திருக்கிறார். கிழட்டு ஒட்டகையில ஒரு வாலிப சஹாபி வருது அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி இமேஜினேஷன் செஞ்சு பார்க்கணும்னா, தம்பி அது அப்புறம் கொடுங்க அத்தா கொஞ்சம் அப்புறம் கொடுங்க. ஒரு 25 வயசு இது போன்ற இளைஞர்கள் எல்லாம் டிவிஎஸ் சாம்பிள் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிழட்டு ஒட்டகையில ஒரு வாலிப சஹாபி உணை யுத்தத்துக்கு வராரு. அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்கறாங்க, ஒரு வாலிபர் ஒரு டியூக் பைக்ல வந்தா நல்லா இருக்கும், ஒரு பல்சர் பைக்ல வந்தா நல்லா இருக்கும், அல்லது ஒரு கார்ல ஒரு இன்னோவா கார்ல வந்தா நல்லா இருக்கும். ஒரு வாலிபர் உணை யுத்தத்துக்காக வந்திருக்கிறார், ஒரு நபித்தோழர், அவர் கிழட்டு ஒட்டகையில் வந்திருக்கின்றார். இந்த காலத்து நான் சொல்ற மாதிரி தான் டிவிஎஸ் சாம்ப். அதை பார்த்து கூட பெருமானார் அவர்கள் வருத்தப்பட்டார்கள், கூப்பிட்டார்கள், என்ன தோழரே புனையினுடைய யுத்தம் முடிந்து விட்டது, ஊருக்கு செல்ல போகின்றோம், இந்த கிழட்டு ஒட்டகையிலா நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்று பெருமானார் அவர்கள் அவரை பார்த்து கேட்டு, வேண்டாம் இந்த ஒட்டகத்தை விட்டு விடுங்கள். அப்பொழுது அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இது காயிலாங்கடைக்கு போற மாதிரி இருக்கு, யாரும் வாங்கவே மாட்டாங்க, நான் வாங்கிக் கொள்கின்றேன்.
அப்படின்னு பெருமானார் அவர்கள் அந்த வாலிபரிடத்தில் அந்த ஒட்டகத்தை, கிழட்டு ஒட்டகத்தை, காயிலாங்கடைக்கு போகக்கூடிய டிவிஎஸ் சாம்பியன் சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான தரம் உள்ள அந்த காலத்துடைய வாகனத்தை பெருமானார் அவர்கள் நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நபித்தோழர், யார் ரசூலல்லாஹ், இது ஒரு திர்கமுக்கு கூட போவாத, இல்ல இல்ல 100 200 என்று பெருமானார் அவர்கள் 800 திர்கமை கொடுத்து அந்த கிழட்டு ஒட்டகத்தை வாங்கி பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு தாய் தந்தை இல்லை, உடன் பிறந்த சகோதரிகள் அதிகம், அக்கா தங்கச்சிக்கு நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்க தான் பார்த்து திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஏழ்மையில் இருக்கின்றீர்கள். எனவே உன்னை வெளியூருக்கு வந்திருக்கீங்க, இங்க இருந்து உன்னுடைய அக்கா தங்கச்சிகள்லாம் ஏதாவது அண்ணன் போயிருக்கிறாரு வாங்கிட்டு வருவார் ஆசையா இருப்பாங்களா இல்லையா, 800 திர்கம் வச்சுக்கிடுங்க, பண்டங்கள் என்ன தங்கச்சிகளுக்கு வாங்கிட்டு போங்க, அந்த சீர் ஜாமான வாங்கிட்டு போறோம் பாருங்க, உடன் பிறந்த சகோதரி வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு சீட்டு வாங்கிட்டு போனோம், பிள்ளைங்க ஆசைப்படுறாங்க வாங்கிட்டு போகக்கூடிய சுன்னத்து கூட இந்த சமூகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். 800 திர்கமை வாங்கி கொண்டு அந்த வாலிப சஹாபி ஊர் திரும்புகிறார்கள். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கவலை, இருந்த ஒரு கிழட்டு ஒட்டகத்தையும் விட்டுட்டு அவருக்கு பைக் என்ன, அவருக்கு வாகனம் இல்லையே அப்படின்னு சொல்லி பெருமானார் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஒரு தரமான ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அந்த நபி தோழருக்கு நான் அன்பளிப்பாக கொடுத்தேன் என்று கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த உணர்வு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? ஒரு 4-5 பேர் டீ சாப்பிட போறாங்க, ஒருத்தர் காசு கொடுக்க முற்படுறார். இப்போ ஆஜியார் என்ன செய்யறாங்க, அண்ணன் நீங்க காசு கொடுக்காதீங்க, நான் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. இந்த முற்பட்டவர் ஏழை. அப்ப அவரு என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, சரி ஆஜியாரு கொடுக்குறாங்க, நம்ம இடத்துல இல்ல அப்படின்றது கொடுக்குறாங்க, நம்மளுடைய சிரமத்தை நினைச்சு ஆஜியார் கொடுக்குறாங்கன்னு சில பேர் நினைச்சிருவாங்க. சில பேர் கோவப்பட்டுருவாங்க, என் இடத்துல காசு பணம் இல்ல, நான் ஏழைன்னு சொல்லி என்ன காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. புரியுதா இல்லையா? இந்த உணர்வு என்னை ஏழை என்று புறக்கணித்த காரணத்தினால் தான் நான் ஹோட்டல்களுக்கு சென்றாலும் என்ன காசு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க, ஆஜியார் கொடுக்கிறாரு. அந்த ஒரு ஏழையினுடைய ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றான் இல்லையா, இதை கூட பெருமானார் அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் தான் அந்த நபித்தோழருக்கும் அந்த உணர்வு வந்துடக்கூடாது. ஒரு வாலிப பருவத்திலே பெருமானார் எனக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க அப்படின்ற எண்ணம் வரக்கூடாது என்று சொல்லிதான் அங்கே வியாபாரமாக பெருமானார் அவர்கள் 800 திர்கமை கொடுத்தார்கள். இங்கே வந்து ரசூலுல்லாஹ்வை நேரடியாக கொடுத்தா அவர் ஏதேனும் தாழ்வு மனப்பான்மையாக நினைத்துவிடக் கூடாது என்று ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து ஒரு நல்ல வாகனத்தை பெருமானார் அவர்கள் அவருக்கு பரிசாக வழங்கினார்கள் என்று சொன்னால், ஒரு வாலிபருடைய அந்த வாலிபத்தில் தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை கூட இந்த சமூகத்திற்கு வரக்கூடாது என்று அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவன் என்று இன்னைக்கு சமூகம் சொல்லி காட்டுகின்றது. அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை பெருமானார் அவர்கள் மதித்தார்கள். சஹாபாக்களை, வாலிபர்களை அப்படி வார்த்தை எடுத்தார்கள். அப்படி வார்த்தை எடுத்திருக்கிற காரணத்தினால்தான் 1500 ஆண்டுகளையும் தாண்டி பெருமானாருடைய நற்குணம் இன்றும் நின்று பேசுகிறது. நாயகமே, நீங்கள் சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அமெரிக்காவிலே மார்மட்யூக் டிக்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் 1930 மார்மட்யூக் டிக்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்திலே ஒரு காட்சியை பார்க்கின்றார். நியூயார்க் பரபரப்பாக அப்பவே இருந்த நியூயார்க் நகரத்திலே ஒரு காட்சியை அவர் பார்க்கின்றார். ஒரு இஸ்லாமிய வாலிபர் ஒரு முதியவரிடத்தில் திட்டு வாங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்தில் அந்த முதியவர் அவரை அடிக்க போகின்றார். அடியையும் அவர் தாங்கி அந்த வாலிபர் பவ்யமாக நிற்கிறார். ஒரு வயசான 60 வயசு மனிதர் ஒரு 25 வயசு இருப்பாரு கட்டழகான ஒரு வாலிபரிடத்தை அடிக்க போங்கிறாரு. அவரும் பவ்யமா நிற்கிறார், திட்டுறாரு. இது தூரத்துல இருந்து பாக்குறாரு. என்ன ஆச்சரியம், ஒரு 25 வயது இளைஞர் இந்த நியூயார்க் நகரத்துல 60 வயசு முதியவரை நரைத்த முதியவரிடத்தில் மிரட்டையும் வாங்கிக் கொள்கிறார், அடியையும் வாங்குவதற்கு பவ்யமாக இருக்கின்றார் என்று அந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அந்த வாலிபரை அழைக்கின்றார். கேட்கின்றார், மார்மட்யூக் கேட்கின்றார், நீங்க வாலிபரா இருக்கீங்க, அவர் வயசானதா இருக்கிறாரு, அவர் அடிக்க வராரு, நீங்க திருப்பி அடிக்கணும்னு உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த வாலிபர் சொன்னாரு, இல்ல இல்ல, அந்த முதியோரிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், திருப்பி கொடுப்பதற்கு தவணை தாண்டி விட்டது, எனவே கோபப்பட்டார், திட்டினார், ஒரு கட்டத்தில் அடிக்க வந்தார். என்னதான் காசு பணம் கொடுத்தாலும் அடிச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க திருப்பி அவரிடத்தில் பேசி இருக்கலாமே, அடிப்பதற்குண்டான உங்களை கை வைப்பதற்குண்டான அந்த உரிமையை நீங்கள் அவரிடத்தில் தடுத்திருக்கலாமே என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மல்லா யஹ்தரமுல் கபீர் வலா யர்ஹமுஸ் ஸகீர் ஃபலைஸ மின்னி, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், சிறியவர்கள் மீது அன்பு காட்டாதவரும் முதியவர்களின் மீது மரியாதை செய்யாதவரும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த ஹதீஸ் முழுக்க முழுக்க வாலிபர்களுக்கு சொல்லப்பட்டது.
சின்ன பிள்ளைகளின் மீது வாடா இந்த ஆதிக்கத்தை செலுத்தாதீர்கள். அப்படி செலுத்தினால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. முதியவர்களுக்கு முன்பாக நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை அந்த நியூயார்க் நகரத்தில் 1930 நடைபெற்ற இந்த செய்தி, அந்த வாலிபர் கடைபிடிக்கப்பட்ட ஒரு ஒற்றை வரை ஹதீஸினுடைய பரக்கத்தை கொண்டு மார்க் மெட்யூ சிந்திக்கிறார். 1400 இயர்ஸ் பிஃபோர் வாழ்ந்த ஒரு ப்ராஃபட் முகமது என்ற ஒரு வறண்ட பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு நபியினுடைய அந்த சொல்லை அமெரிக்கா நியூயார்க்கில் ஒரு வாலிபர் பின்பற்றி நடக்கின்றார் என்று சொன்னால் who is the prophet முகமது தேடுகின்றார். பெருமானாருடைய வாழ்வியலுடைய வரலாறை பார்த்து அவர் வெறும் மார்மெட்யூ என்ற அந்த பெயரை அல்லாஹ் தஆலாவுடைய உள்ளத்தை மாற்றுகின்றான். யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக, அல்லாஹ் இறைவா என்னுடைய கல்வை புரட்டி போடுவாயாக, மார்க்கத்தின் திளைத்தவர்களாக புரட்டி பாடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னார்களே. அப்படி மார்மெட்யூனுடைய உள்ளம் மாறியது. பெருமானாருடைய வரலாற்றை படித்தார். படித்து அவர் முஹம்மது என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டது மட்டுமல்ல, முதலிலே குர்ஆனுக்கு ஆங்கிலம் The meaning of the glorious Quran என்று 1930 குர்ஆனுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு செய்தார். ஒரு வாலிபருடைய ஒரு நன்னடத்தை, பெருமானார் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த சுன்னத்து நியூயார்க் நகரத்திலே நடைபெற்றது. அதை கண்டு அல்லாஹ் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாருக்கு ஹிதாயத்தை கொடுத்து அவருடைய பெயர் முகமது என்றும் The meaning of the glorious Quran என்ற அந்த குர்ஆனை அவர் எழுதக்கூடிய வரலாறை நாம் பார்க்கும் பொழுது 1400 ஆண்டுகளையும் தாண்டி பெருமானாருடைய சுன்னத்துகள் திரும்பும் திசையெல்லாம் திருநபி செயல் மணக்கும். அந்த பெருமானாருடைய வாழ்வியலை நாம் கடைபிடித்து நடக்கும் வரை அல்லாஹு தஆலா ஹிதாயத் என்ற வாசலை இந்த உலகத்துக்கு திறந்து கொண்டே இருப்பான். எந்த சூழலிலும் வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு பெருமானார் அவர்கள் சபித்த ஹேர் கட்டிங் பண்றாங்க. மேல மட்டும் உள்ள மன்றி மாதிரி வச்சிருக்கான், சைடு ஃபுல்லா ஹைவேஸ் ரோடு மாதிரி கட் பண்றான். இது பெருமானார் அவர்கள் சபித்தார்கள். தலை மாறாத ஒரு நபித்தோழரை பார்த்து நீங்கள் தலை மாறி நல்ல நீட்டா இருங்க என்று சொன்னாங்க. வாலிபர்களை நல்ல அழகாக ஹேர் ஸ்டைல் வைத்து நீட்டாக இருங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லாம் அன்பாக அந்த சஹாபாக்களை வார்த்தை எடுத்த காரணத்தினால் தான் ஒரு நபித்தோழர் பெருமானார் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை கையை பிடிச்சு கூட்டு போனாங்க. அந்த வாலிபர் சொன்னார், பெருமானாருடைய கரம் என் கரத்தின் மீது பட்டது, அந்த கரத்தை நான் மௌத்தாகும் வரை என்னுடைய மர்மஸ்தானத்தில் நான் கை வைத்ததில்லை என்று சொல்லி காட்டுகின்றார். பெருமானார் அவர்கள் என்னுடைய முடியை தலை வைத்தார்கள், கை வைத்தார்கள் என்னுடைய தலையிலே. பெருமானார் அவர்கள் கரம் பட்ட இந்த பரக்கத்தான முடியை நான் ஒருபோதும் வெட்ட மாட்டேன் என்று பெருமானார் அவர்களுக்கு சரண்டர் ஆனார்கள். ஒரு மிகப்பெரிய விருந்து அவையிலே எல்லோரும் புஃபே சிஸ்டத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது ரோம் தேசத்திலே ஹுதைஃபத் இப்னு யமான் என்ற நபித்தோழர்கள் எல்லாம் அமர்ந்து சுன்னத்தாக சாப்பிடுகிறார்கள். என்ன செய்யறது, கலாச்சாரம் மாறி போச்சு அப்படின்னா நின்றுட்டு சாப்பிடுறோம். ரசூலுல்லாஹ் நமக்கு உட்கார்ந்து சாப்பிட கற்றுக் கொடுத்தாங்க. ஹுதைஃபத் இப்னு யமான் போன்ற 2 சஹாபாக்கள் கீழே உட்கார்ந்து சாப்பிட எல்லோரும் ரோம் தேசத்திலே அவர்கள் புஃபே சிஸ்டத்தில் நின்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பரிமாறக்கூடிய ஒருத்தன் வந்து சொன்னான், இந்த நாகரீகமான அவையிலே அநாகரீகமாக நீங்கள் பழமைவாதியாக உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது ஹுதைஃபத் இப்னு யமான் அவர்கள் சொன்னார்கள், அதத்ருக்கு சுன்னத ஹபீபி ஹாஉலாய் அம்மாகுன், இந்த முட்டாள்களுக்கு மத்தியிலே இவர்கள் நாகரீகம் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய நபியுடைய சுன்னத்தை நாங்கள் விடுவதா என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட கலாச்சாரத்துடைய உச்சத்தில் சென்றாலும் அந்த சபையிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய வாலிபர்களாக அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதனா ونبينا ومولانا محمد مبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم افتح لنا أبواب الخير وأبواب الدولة وأبواب الرحمة وأبواب السكينة وأبواب الهداية وأبواب الرزق وأبواب البركة بحرمة هذا المجلس الكريم يا أكرم الأكرمين. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات واشف أمراضنا يا شافع الأمراض برحمتك يا أرحم الراحمين. اللهم ارزقنا حج بيتك الحرم وارزقنا عمرة بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم وارزقنا شفاعة النبي يوم القيامة يا أكرم الأكرمين. ربنا آتنا في الدنيا حسنة
وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم وصل على النبي المصطفى المختار سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله வபரகாத்துஹு. மேலும் எல்லாவிதமான பாக்கியத்தை நம்புவானாக. இறந்தவர்களினுடைய பேச்சை இன்னும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இந்த மக்களுக்கு போன்றவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த பொம்மதியை தந்து முடிவானாக. வருகை தந்த ஜமாத் மற்றும்